உன்னையே எண்ணும் பிள்ளையே சிறு பிள்ளையே அன்னையே தினம் உன்னையே எண்ணும் பிள்ளையே சிறு பிள்ளையே உன்னையே அன்றி மண்ணில் ஓர் துணை இல்லையே எந்த அன்னையே உன்னையே அன்றி மண்ணிலோ துணை இல்லையே எந்தன் அன்னையே அன்னையே தினம் உன்னையே எண்ணும் பிள்ளையே சிறு பிள்ளையே அன்னையே தினம் உன்னையே எண்ணும் பிள்ளையே சிறு பிள்ளையே. பகவான் ஸ்ரீ அன்னை அரவிந்தர் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இப்போ நம்ம நவம்பர் மாதம் பார்த்தோம்னா 1ஆம் தேதி சுபிக்ஷ தினம், அதே மாதிரி நவம்பர் 17 அன்னை சமாதி தினம், அதே மாதிரி நவம்பர் 24 பகவான் ஸ்ரீ அரவிந்தர் சித்தி பெற்ற நாள். ஸோ இந்த நவம்பர் மாதமே ஒரு ரொம்ப புனிதமான மாதம். பகவான் ஸ்ரீ அன்னை அரவிந்தர் அன்பர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ரொம்ப ஸ்பெஷலான மாதம். ஸோ பகவான் ஸ்ரீ அன்னை அரவிந்தரை பற்றி இன்னும் நிறையா விஷயம் நம்ம ஸ்ரீ அன்னை அடிகள் அவர்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம் சார். வணக்கம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாயே. ஓம் ஆனந்தமயி, ஓம் சைதன்யமயி, ஓம் சத்தியமயி பரமே. சார், முதல் முறையாக ஒரு அன்பர்கள் அன்னை கிட்ட வரும்போது அவங்க என்ன மாதிரியெல்லாம் ஸ்டெப்ஸ், என்ன மாதிரி அணுகுமுறை இருக்கணும்னு சொன்னீங்க. சில பேர் பகவான் ஸ்ரீ அன்னை அரவிந்தர் முன்னாடியே கும்பிட்டுருப்பாங்க, முழுசாக அவங்களுக்கு தெரியாது, ஆனால் ஓரளவுக்கு கும்பிட்டுருப்பாங்க. ஸோ இந்த 2வது கட்டம் எப்படி அன்னையை நெருங்கணும், அதுக்கு என்ன மாதிரியான வழிமுறைகளை அவங்க பின்பற்றணும், அதுக்கு என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் இருக்குன்னு சொல்லுங்கள் சார். அன்னையிடம் ஆரம்பத்தில் நம்ம மதர்கிட்ட நிறைய நம்ம பிரச்சனைகள்லாம் சொல்லியிருப்போம். இது ஒரு முதல் ஸ்டேஜ். அதற்கு அடுத்தபடியானது இந்த பிரச்சனையெல்லாம் உருவானதற்கு நம்முடைய பங்கு என்ன, நாம் என்ன காரணமாக இருந்தோம் அப்படிங்கிறத வெளிப்படையாக மனம் விட்டு மதர்கிட்ட சொல்லிடணும். 3வது, அன்னையிடம் வந்துட்ட பிறகு அன்னை முறையை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். இதுவரைக்கும் நீங்கள் வாழ்ந்த முறை வேறு, அது தாழ்ந்த முறை. உங்களுக்கு எத்தனையோ தோஷங்கள் சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் உண்மை கிடையாது. நமக்கு இருக்கிற ஒரே தோஷம் பழக்க தோஷம். இதுக்கு பரிகாரமும் வேலை செய்யாது. பழக்க தோஷம் போகணும்னா அன்னை முறையை ஏற்றுக்கொண்டால்தான் அந்த கர்மமும் பழக்கமும் நம்மளை விட்டு விலகும். எந்த ஒரு தாழ்ந்த பழக்கம், பிரயோஜனமில்லாத குணம், அருளுக்கு தடையான எந்த ஒரு சுபாவத்தையும் நம்மளை விட்டு விலக்கணும்னா அது சாதாரணமான விஷயம் இல்லை. ஆனால் நாம அதை அனுப்ப முடியலன்னா, நம்மளை மீறி அன்னையோட சக்தி செயல்பட்டாதான் அதுக்கு விமோச்சனம் இருக்குன்னா, அதுக்காகவே சாவித்திரிங்கிற நூல் இருக்குது. அந்த நூலை தொடக்கத்திலிருந்து வரிசையாக படிச்சுட்டே வரணும். ஒரு நாளைக்கு எவ்வளவு முடியுதோ, புரியுதோ புரியலையோ நீங்கள் படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்கள் வாழ்வின் கர்ம வினைகள் எல்லாம் விலகும். இறைவனுடைய அருளுக்கு தடையானதெல்லாம் விலகி நல்ல சந்தர்ப்பங்களை கொண்டு வரும். வரக்கூடிய ஆபத்தான வியாதிகள் விலகி போகும். ஏற்பட போகும் அவமானம், நஷ்டங்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகும். நடைபெற வேண்டிய நல்லதெல்லாம் நடக்கணும்னா சாவித்திரியை போன்ற ஒரு நூல் இந்த சரித்திரத்தில் இனி வரப்போவதும் இல்லை. இப்போ நமக்கு அன்னைனாலே மலர்கள்னு சொல்கிறோம். உங்களுக்கு எந்த மலர்கள் உதவியாக இருக்குங்கிறத நம்ம சொல்லி அந்த மலர்களை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி அன்னைக்கு கொண்டு வந்து வைக்கணும். அந்த மலர்கள் தான் உங்களுக்கு அந்த அருளை பெற்று கொடுக்கும். இப்போது மதட்ட வந்தாச்சு, நம்முடைய பழைய பழக்கமும் இருந்து அன்னை பழக்கத்தையும் ஏற்றுக்கிட்டு ரெண்டையும் குழப்பிக்கிட்டு இருந்தோம்னா காரியம் தடைபடும். பழைய பழக்கத்தை ஒன்று விடாமல் விட்டுணும். அதுக்காக தான் நாங்கள் கன்சல்டிங்னு ஒன்று கொடுக்குறோம். ஒரு 3 மணி நேரம் ஆலோசனை. உங்களுடைய பிரச்சனை, அதற்கு நீங்கள் எங்கே காரணமாக இருந்தீங்க, அது மேலும் மேலும் வளர்கிறதுக்கு உங்கள்கிட்ட எந்த தாழ்ந்த குணம் இருக்குது, எந்த நல்ல குணத்தை நீங்கள் உடனே பிடிச்சிக்கணும், உங்களை சூழ்ந்திருக்கிற அந்த அசுர தன்மைகள், வாழ்வை கெடுக்கிற அந்த சூன்யத்தை உங்களை விட்டு விளக்கிறதுக்கு
சில முயற்சிகளை நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். அதை நீங்கள் பயிற்சி எடுத்தால் தான் அந்த அதிர்ஷ்ட வாழ்வுக்குரிய தகுதி உங்களுக்கு வரும். அது வரத்துக்கு தான் நாங்கள் மெடிக்கல் கேம்ப் நடத்துகிறோம். இந்த ஃப்ரீ மெடிக்கல் கேம்பில் உங்களை பற்றின கம்ப்ளீட் அனலைஸ் பண்ணி அதில் நீங்கள் என்ன முறையை கையாளணும்னு யோகாசனத்துலேருந்து, பாராயணத்துலேருந்து, சுவாச பயிற்சியிலேருந்து, என்ன உணவு எடுத்துக்கணும், எதை தவிர்க்கணுங்கிறதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம். அதாவது ஏதோ வந்தோம் எல்லாத்தையும் இழந்து கடைசியில் அன்னைக்கிட்ட வந்து நிற்கிறது அர்த்தம் இல்லை. அன்னையிடம் வந்த பிறகு வேறு தெய்வம் தேவையில்லை, எந்த பரிகாரமும் தேவையில்லை, எந்த முட்டாள்தனமான பழைய பழக்கங்களும் தேவையில்லை. அன்னை என்பது சத்தியம், அன்னை என்பது உண்மை. அன்னையிடம் வந்துவிட்ட பிறகு அவர்களுக்கு அதிர்ஷ்டம் மட்டுமே, எந்த தரித்திரமும் அவர்களுக்கு தொந்தரவு தராது. ஆனால் நீங்கள் மகாலட்சுமிங்கிற அம்சம் உங்கள் வாழ்க்கையில் செயல்படுவதற்கு நீங்கள் அனுமதிக்கணும். வீட்டில் அசுத்தமும் அலங்கோலமும் அவலட்சணமும் சண்டையும் சச்சரவும் இருந்தால் அங்கே மகாலட்சுமி கண்ணீர் வடிப்பால். மகாலட்சுமி எங்கெல்லாம் கண்ணீர் வடிக்கிறாளோ அந்த இடத்திலே செல்வம் தங்காது, செல்வம் வராது. அந்த மகாலட்சுமியினுடைய அழகை யாருடைய வாழ்க்கையிலே வீட்டிலே வெளிப்படுத்துகிறீர்களோ அங்கே தெய்வ அன்னை இருந்து அந்த வீட்டத்திற்கு ஐஸ்வர்யத்தை கொடுப்பார். அதனால் அன்னை அப்படின்னாலே ஒவ்வொரு நாளும் அன்னையை நெருங்கி வருவதற்கு உதவுகிற சாவித்திரி தியானம், நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் புஷ்பாஞ்சலி பிரார்த்தனையை செய்தல், பௌர்ணமி தோறும் சாவித்திரி அடோரேஷன் ஆஃப் டிவைன் மதரை படித்தல், பகவான் ஸ்ரீ அரவிந்தருடைய திருவுருவ சிலைக்கு வஸ்திரசானம் செய்தல், அவ்வப்பொழுது நடக்கிற சத்சங்கங்களில் கலந்து கொள்ளுதல், அன்னை அரவிந்தருடைய பாடல்களை கேட்டல், இங்கு வாசிக்கப்படுகிற புத்தகங்களை உட்கார்ந்து கேட்பது, இங்கு நடத்தப்படுகிற ப்ராஸ்பரிட்டி செமினாரில் கலந்து கொள்வது, இப்படி 100க்கும் மேற்பட்ட உங்களுக்கு உபயோகமான பல விஷயங்கள் நடக்கிறது. இதெல்லாம் நீங்கள் பங்கெடுத்துக்கணும். அன்னையை நெருங்கி வந்துவிட்ட பிறகு நீங்கள் எல்லா முழுமையும் பெறணுங்கிறது அவசியம். ஏதோ வந்தோம் ஒரு நாள்னு போயிடக்கூடாது. 4 முறை வந்தேன்னு 5வது முறை எஸ்கேப் ஆகக்கூடாது. இந்த தெய்வம் நாம் முழுசாக மாறும் பொழுது மொத்தமாக கொடுக்கிற தெய்வம். அதனால் அன்னையை புரிந்து கொண்டு அன்னையை நெருங்கி வருவதற்கு தேவையான எல்லா ஆலோசனையும் பெற்று அன்னை தரக்கூடிய உயர்ந்த அதிமகோன்னதமான ஒரு அதிமன வாழ்க்கையை நீங்கள் பெறணும். இங்கே பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் ஆயிரக்கணக்கான நட்பு உறவுகள் இருக்கும். இவர்கள் எல்லோரும் அன்னையிடம் கொண்டு வாருங்கள். அன்னைங்கிற சத்தியத்தையும் அந்த தெய்வீக வாழ்க்கையும் அனுபவிப்பதற்கு நீங்கள் காரணமாக இருங்கள். நாம் பிறப்பது துன்பத்தை அனுபவிப்பதற்கு அல்ல, இறைவன் கொடுத்த பேரானந்தத்தை அனுபவிக்க வந்த நாம் அஞ்ஞானத்தாலும் அறியாமையாலும் அகந்தையினாலும் ஆணவத்தினாலும் கர்மத்தில் சிக்குண்டு அனுபவிக்கிற இந்த துன்பத்தை துடைத்தெறிவதற்கு வந்த அரவிந்த அன்னையை நாமும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும், நம் சந்ததிகளுக்கும் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஸ்ரீ அன்னை அரவிந்தரோட அணுகுமுறை வந்து ரொம்ப வித்தியாசமானது நீங்க சொல்லியிருக்கீங்க. இந்த அணுகுமுறை எந்த மாதிரி வித்தியாசமானது? ஆன்மீகம் பக்திங்கிறது கோயிலுக்கு போகிறது, கிரிவலம் சுற்றுறது, திருப்பதியில் போய் மொட்டை போடுறது, பழனிக்கு காவடி எடுத்துகிட்டு போகிறது, இப்படி நம்ம காலங்காலமாக ஒரு 1000 முறையாவது நம்ம இருக்குது. இது எல்லாமே வந்து குறைச்சி மதிப்பிட முடியாது. ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி, அதாவது காலங்காலமாக அதில் வளர்ந்து வர்ற ஒரு ஆரம்ப காலத்துலேருந்து கொஞ்சம் தொடக்கத்தில் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தெய்வத்தை நெருங்குவதற்கான ஒரு முறை, அதில் தவறு கிடையாது. பட் எங்கள் அன்னை மட்டும் ஏதோ கொஞ்சம் வேறுபடுறாங்க இல்லையா, இந்த வேறுபடுறதுனாலேயே அது தப்புன்னு சொல்ல முடியாது. அது வந்து ஒரு ஆரம்ப கால தொடக்க கால அறிவு குறைவாக இருக்கிறவங்களுக்கு மேலே மேலே இன்னும் வருவதற்கு அவங்களுக்கு இன்னும் நேரம் ஆகும். அது வரைக்கும் அவங்களுக்கு அதை பண்ணலாம். இந்த பக்தி ஆன்மீகத்தை தாண்டி அன்னை சொல்வது என்னன்னா, இது உலகத்துக்கு புதுசு.
நீ எந்த வேலை செய்கிறாயோ அது இறைவனுக்காக செய், அந்த உணர்வோடு செய். அதுதான் பிரார்த்தனை, அதுதான் தியானமும் கூட. இப்ப நீங்க எந்த வேலை செஞ்சாலும் இறைவனுக்காக செய்வது எப்படி செய்வீங்க? ரொம்ப நேர்த்தியா பயபக்தியா கரெக்டா அது செய்வோம். இது எல்லா வேலையிலையும். இந்த கருத்தை முதல்ல உலகத்துக்கு சொன்னவர் அன்னைதான். வேலைதான் தியானம், வேலைதான் பிரார்த்தனை, வேலைதான் இறைவனுக்கு முக்கியமானது. செய்யும் தொழிலே தெய்வம், work is worship சொல்ற மாதிரி. பட் அதுக்கு நம்ம அர்த்தம் புரியாம விட்டுட்டோம். நம்ம இப்போ ஒரு ஆசிரம ஸ்கூல்ல வந்து பசங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. எல்லா பிள்ளைங்களும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. சில பிள்ளைங்க சேட்டை பண்ணும். அந்த ஆசிரியர் போய் சொல்லுவார் அன்னைக்கிட்ட, ஒரு 4-5 பேர் படிக்கவே மாட்டாங்கிறான், இடைஞ்சல் பண்றான், அவனால எனக்கு ரொம்ப தொல்லையா இருக்குன்னு சொல்லுவார். படிக்கிறவங்களையும் கெடுக்கிறாங்க அப்படின்னு. அதுக்கு அன்னை சொல்வார், படிப்பவங்க படிக்கட்டும், படிக்காத பிள்ளை ஏன் படிக்கலன்னு கண்டுபிடி. அதுல அந்த பிள்ளைக்கு எதுல டேஸ்ட்னு கண்டுபிடி. இப்போ நம்ம யூஎஸ்ல எல்லாம் மாடர்ன் இந்த இதுல சொல்றாங்க இல்லையா, அவங்களுக்கு எதுல டேஸ்ட் கண்டுபிடி, அது அந்த காலத்திலேயே அன்னை சொல்லியிருக்காங்க. படிப்பை தாண்டி அவன் எதை விரும்புகிறானோ அதுல கவனத்தை திருப்பி அவனை தூண்டி விடு. இல்லைன்னா படிக்கிறதுல ஆர்வத்தை நீ கொண்டு வரதுக்கு முயற்சிப்பை, ஆனால் ஒருபோதும் குழந்தையை குறை சொல்லாதே. இங்கதான் அன்னை வேறுபடுறாங்க. இதுதான் பக்தி, இதுதான் ஆன்மீகம். இந்த உலகம் அன்னை முறையை ஏற்றுக்கொண்டால் ஒவ்வொரு மனிதனும் தெய்வமாக முடியும். அன்னை முறையல்லாத எந்த மார்க்கமும் எந்த முறையும் இந்த உலகத்துக்கு சொல்லிக் கொண்டிருந்தால் மனிதன் மிருகமாகத்தான் இருப்பாவனே தவிர ஒருபோதும் அவன் 7வது அறிவுக்கும் வரமாட்டான், 8வது அறிவுக்கும் வரமாட்டான். 6வது அறிவில் இருந்தால் மட்டுமல்ல, 5வது அறிவில் இருந்துக்கிட்டு நுங்கம்பாக்கம் ஸ்டேஷனில் கொலை தான் பண்ணிட்டு இருப்பான். இப்போ இருக்கிற யாரையுமே நான் 4 அறிவு 5 அறிவு கூட ஏற்றுக்கிறது இல்லை. அப்புறம் எங்க நான் 6 அறிவை ஏற்றுக்கிறது, 7வது அறிவு ஏற்றுக்கிறது? அன்னை முறையை ஏற்றால் தான் அவனுக்கு 6 அறிவு இருக்கு, 7வது அறிவும் வரும். அதிமனிதனுக்குரிய அறிவு அன்னையோடது. அதனால அன்னையை ஏற்காத உலகத்துக்கு சுபிட்சம் கிடையாது. அன்னை முறையே உலகத்துக்கு உசத்தி இந்த உலகமே அரவிந்தருடைய உலகமாக மாறப்போகுது. அன்னைங்கிறது நாம நினைக்கிற மாதிரி ஏதோ சாதாரண பார்த்துட்டு இருக்கோம். பின்னாடி வரப்போற காலத்துல தான் தெரிய போறது. இப்படி ஒரு 2 அவதாரம் வந்து இந்த பாண்டிச்சேரியில் செய்திருக்கிற மகத்துவமும் அந்த யோகமும் லட்சக்கணக்கான ஆண்டுக்கு பிறகு இந்த உலகம் அன்னை அரவிந்தருக்குரியதுன்னு மாறப்போகுது. அது நமக்கு இப்ப தெரியல. நாங்கெல்லாம் ரொம்ப பெருமையா சொல்லிக்குவோம், நாங்கெல்லாம் சீனியரா இருக்கோம். இப்பவே எங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது. அன்னையை புரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் நம்ம அறிவு வச்சு பத்தாது. புறத்துல நம்ம பண்ற பக்தியும் ஆன்மீகம் ஒருபோதும் அன்னைக்கு ஒத்து வராது. அகம் உள்ளே இருக்கிற அகத்தினால் பயிற்சி செய்து அகத்தை மேன்மையாக்கி உள்ளே மனமாற்றத்தை கொண்டு வந்து ஒவ்வொரு செயலும் இறைவனுக்குரியதாக்கி இறைவனுக்காகவே வாழ்வது என்கிற ஒரு இடம். அதாவது சந்நியாசம் இல்லை, காவி உடை இல்லை, குடும்பத்தோட்டு போறது இல்லை. நமக்குள்ள இருக்கிற செயலெல்லாம் இறைவனுக்காகங்கிற ஒரு உணர்வோடு செய்கிற அந்த ஒரு விஷயம். அன்னையோட தத்துவம் இந்த உலகத்துக்கானது இல்லை, வரப்போற கோடான கோடி ஆண்டுகளுக்கு பின்னால் வரக்கூடிய மிகப்பெரிய உயர்ந்த தத்துவம். இன்னைக்கும் அரவிந்தர் அன்னை ஆராய்ச்சி யாராலும் பண்ண முடியாது. எவ்வளோ விஞ்ஞானம் இருக்கிறாங்க, அந்த புத்தகத்துக்குள்ளே போக முடியாது. இப்போதான் லைவ் வீடியோ வேணும், அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவில் அது ஒரு சிலபஸாக வச்சு பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு இருந்திருக்கு அந்த புத்தி, அமெரிக்காக்காரனுக்கு இருக்க அந்த புத்தி நம்ம வெஸ்ட் பெங்கால் ஸ்ரீ அரவிந்தருக்கு. அவர் எழுதின லைவ் டிவைன் அவ்வளோ பெரிய நூல். இன்னை வரைக்கும் சாவித்திரி நூலை யாருமே ஆராய்ச்சி கற்றுக்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு யாருக்கும் அறிவில்லை. அந்த நூலை புரிந்து கொள்ளும் தகுதி உலகத்தில் எவனுக்கும் இல்லை. அதனால அந்த நூலை ஆராய்ச்சிக்கு எடுத்துக்க முடியாது. அதனால அகப்பயிற்சி, உடல் பயிற்சி, ஒவ்வொரு முறையிலும் பயிற்சியால் இந்த மனிதன் உடலை மேம்படுத்தணும், மனதை மேம்படுத்தணும், அறிவை மேம்படுத்தணும், ஆன்மாவை மேம்படுத்தணும், சைத்திய புருஷனையும் மேம்படுத்தணும். இப்படி ஒவ்வொரு செல்லையும் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவதற்கான அன்னையுடைய தவ முயற்சியை இந்த உலகம் மதிக்காம போயிருக்கலாம். வரப்போற சமூகம் அன்னையுடைய சாம்ராஜ்யம், அரவிந்தருடைய சாம்ராஜ்யம் வரப்போறது. அதனால அன்னை அரவிந்தரை நாம ஏதோ கஷ்டத்துக்காகவும், நமக்கு ஏதோ பையனை கல்யாணம் ஆனா போதும், ஒரு வேலை கிடைச்சா போதும், ஒரு புள்ள பிறந்தா போதும், ஒரு நோய் போனா போதும், ஒரு வீடு கட்டினா போதும்னு ஏதோ பிச்சை எடுத்துட்டு இருக்கிறோம். அன்னைங்கிற அட்சய பாத்திரம் கிடைத்த பிறகும் கூட நாம் ஏதோ ஒரு பிச்சை எடுக்கிற நிலையில தான் இருக்கிறோம். இதைத்தான் நாங்கள் அஞ்ஞானம் சொல்றோம். அன்னை இசை கேட்கணும்னு சொல்றாங்க, நாங்க எல்லாம் குத்துப்பாட்டு கேட்டுன்றோம். அன்னை சொல்வது உசத்தி, நாம கேட்பது தாழ்ந்தது.
சொல்லுறீங்களா? ஓம்ங்கிற வார்த்தையை உச்சரி போதும்னா அதுல எல்லாமே அடக்கம். அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப நீங்க சொல்லும்போது அந்த டைஜஷன் நல்லா இருக்கும், அது எனர்ஜியா இருக்கும், அந்த மனம் தூய்மை அடையும், அமைதி அடையும், எல்லா செல்லும் புதுமை அடையும். அது ஒரு தியானம் மாதிரி உட்கார்ந்து சொல்லுமா இல்ல எப்போ வேணாலும் சொல்லலாம். கேன்சர் வராம தடுக்கிறதுக்கு ஒரே வார்த்தை ஓம் தான். ஓம்ங்கிற வார்த்தை தெரியாத ஒரு ஆள் சொல்லுங்க. தெரியுது, ஆனா சொல்றது இல்ல. கேன்சர் வந்த பிறகு என்ன சொல்றாங்க? என்ன மதரை தான் காப்பாற்றணும். அதனாலதான் இச்சா சக்தின்னு ஒரு வார்த்தையை அன்னை அடிக்கடி சொல்றாரு. அது என்ன சார்? இச்சா சக்தின்னா விழிப்பான ஆர்வம். ஓ, இப்ப நான் ரொம்ப விழிப்பா இருக்கேன். கண்டிப்பா சாதாரண விழிப்பு இல்லை. என் வாழ்க்கையில ஒரு சிறு நோயும் வர முடியாது, ஒரு விபத்து வர முடியாது, ஒரு விதமான எந்த தொந்தரவும் சமூகம் எனக்கு கொடுத்துட முடியாது. ஏன்னா என்னுடைய விழிப்பு அரவிந்தர் கொடுத்தது, எனக்குள்ள விழிப்பு அன்னை கொடுத்தது. இந்த விழிப்பு தான் எனக்கு இப்போ கிடைச்சிருக்க தவிர வேற ஒண்ணுமே இல்லை. நான் 30 வருஷமா அரவிந்தர் அன்னை பேசிட்டு இருக்கிறேன். இப்ப நான் விழிப்பா இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? எதுவுமே இல்லை. அதுதான் இச்சா சக்தி, இச்சா சக்தின்னு திரும்ப திரும்ப சொல்றாரு. அன்னையை ஏற்றுக்கொண்டவர்கள் விழிப்பாக இல்லைன்னா அவங்க அன்னை அரவிந்தர பக்தருக்கு கொஞ்சம் கூட பொருத்தம் கிடையாது. சாப்பிடும் போதும் சரி, உட்கார்ந்து சாந்திங்கிற வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லி அந்த உடம்பெல்லாம் அமைதிப்படுத்தி ரிலாக்ஸ் பண்ணி தான் சாப்பிடணும். அப்பதான் அந்த உணவு சரிக்கும், அது ஒரு அர்த்தம் உள்ளதா இருக்கும். ஓ, அப்படியே நம்ம மடமடன்னு ஓடி போய் உட்காந்துருக்கோம். நமக்கு சாப்பிடவும் தெரியாது, தூங்க தெரியாது, பேச தெரியாது, படுக்க தெரியாது, நடக்க தெரியாது, எதுவுமே தெரியாது. என்ன தெரியும்? திமிரா பேச தெரியும். அப்புறம் குறை சொல்லுவாங்க. சடக்கு சடக்குன்னு கோவப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு எதையாவது உளர தெரியுமே தவிர, நாம் பலகீனமான இந்த மனிதனை பலப்படுத்தத்தான் அன்னை வந்தார். அன்னையை ஏற்றவருக்குத்தான் பலம், அன்னையை ஏற்றவருக்குத்தான் மரணமில்லா வாழ்வு, அன்னையை ஏற்றவருக்குத்தான் ஆரோக்கியம், அன்னையை ஏற்றவருக்குத்தான் அதிர்ஷ்டம், அன்னையை ஏற்றவருக்குத்தான் புகழ், அன்னையை ஏற்றவருக்குத்தான் பேரின்பம். அன்னையை ஏற்காதவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் இல்லை, அன்னையை ஏற்காதவர்கள் அரக்கர்கள், அன்னையை ஏற்காதவர்கள் அசுர சக்திகள். இந்த உலகத்தில் அன்னையை ஏற்பவர்களுக்குத்தான் இடம். அரவிந்தத்தை தெரியாதவர்களுக்கு இந்த நாட்டில் வாழ இடம் இல்லை. எத்தனை ஜாதி இருக்கலாம், எத்தனை மதம் இருக்கலாம், அரவிந்தத்தை அன்னத்தை ஏற்காதவர்கள் இந்த பூமியில் மனிதனாக நடுவதற்கு இடம் இல்லை. எத்தனையோ விலங்குகள் உயிர்கள் இருக்கு, ஆனா மனிதனை நம்பி வந்த பின்னாடி நாய் இருக்கு, பூனை இருக்கு, ஆடு இருக்கு, இதுக்கு மட்டும்தான் வியாதி இருக்கு. மனிதன் கூட எத்தனையோ மிருகம் இருந்தது, மனிதன் கூடவே வந்தது எது? ஆடு, மாடு, கோழி. இந்த 3க்கு மட்டும்தான் எல்லா வியாதியும் வருது. ஏன்? மனிதனை சார்ந்து வந்ததால் இந்த வியாதி. காட்டில் இருக்கிற மிருகங்கள் அது அதோட இனத்தோட சுகமா இருக்கு. மனிதனோட பழகிய ஒரே தோஷத்தால் இவனுக்கு வர்ற அத்தனை நோய் அதுக்கு வருது. பறவை காய்ச்சல், பன்றி காய்ச்சல், சார்ஸ், என்னென்னமோ வருது. ஏன்? மனிதனோட பழகினது. மனித தோஷம் மாதிரி ஒரு ஒரு அசிங்கமான கேவலமான தோஷம் கிடையாது. இந்த தோஷத்தை போக்க வந்த ஒரே அவதாரம் அன்னை. அன்னையை ஏற்பதை தவிர வழியே இல்லை. இன்னைக்கு அன்னை அரவிந்தர் ஆசிரமங்கள்ல எங்கேயுமே கூட்டம் இருக்காது. எல்லாம் மாலுக்கு போயாச்சு. மாலில் போய் உட்காந்துங்கன்னு எல்லாத்தையும் வாங்குதுங்க. வாங்கிட்டு வந்து எதுவும் பயன்படுத்துறதும் இல்லை, அந்த பொருளை பிரிக்கிறதும் இல்லை. பர்ணையில் வைக்கிறது, திரும்ப இறக்கி பர்ணையில் வச்சு திரும்ப பர்ணைக்கு ஏற்றி எந்த பொருளும் யூஸ் பண்ணாம பொருள் எல்லாம் காசெல்லாம் விரயம் பண்ணி இந்த மால் நோயின்னு ஒன்று வந்திருக்கு. மால் நோய், ஆண்ட்ராய்டு நோயின்னு 2 இருக்கு. இந்த 2 நோய்க்கு அடிமையான அந்த கூட்டத்தை மீக்கிறதுக்கு தான் நாங்கள் அன்னை ஆசிரமம் ஆரம்பிச்சோம். செல்ஃபி நோய் விட்டுட்டீங்களே சார்? செல்ஃபி வந்து நம்மளே எடுத்துக்கிறோம் இல்லையா? அதாவது நமக்கு போட்டோ எடுக்கிறதுக்கு எதிரில் ஒரு ஆள் இல்லை, நம்ம அனாதை ஆயிட்டோம் இல்லையா? அதனால நாமளே எடுத்துக்கிறதுக்கு பார்த்தா செல்ஃபி. நிறைய பேர் பெருமையா சொல்லிக்கிறாங்க செல்ஃபி செல்ஃபின்னு. உனக்கு ஒரு போட்டோ எடுக்க ஒரு நட்பு இல்லை, நீ அனாதையானதை வெளிக்காட்டிக்காம செல்ஃபி